தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும், கடகராசி அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் தெரியப்படுத்தலாங்க. நாங்கள் நலமாக இருக்கிறோம். நண்பர்களே, நமது நிர்வாக பிரச்சனைகள் காரணமாக நம்மளால் வீடியோக்கள் வெளியிட முடியவில்லை. ஸோ அதற்காக அனைவரோடும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். ஆனால் ஷார்ட்ஸ் ஃபார்மில் நம்மளுடைய வீடியோக்கள் நான் வெளியிட்டு வருகிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் சிறப்பான ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் ஆதரவு தரும் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வீடியோவில் பொதுவான கோச்சார ரீதியான அடிப்படையில் காதல் வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, வியாபாரம், உத்தியோக பணிகள் அனைத்துமே எப்படி அமையும் நம்ம கடகராசி அன்பர்களுக்கு அப்படின்ற மாதிரியான பொதுவான ராசி பலன்களை தொகுத்து வழங்கியிருக்கிறோம். ஸோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோடு இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்கன்னா புதிய ராசி பலன் வீடியோக்கள் உங்கள் மொபைல் தேடி தினசரி கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அனைவருமே சப்போர்ட் பண்ணுங்க. மேலும் நமது ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கி இருக்காங்க. எதுக்காக பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்டேட்டுக்காக எங்களால் பணம் பெரட்ட முடியாதனால நமது நேயர்களுடைய ஆதரவையும் நாங்கள் கேட்கறதுக்காக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் ஒன்று உருவாக்கியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு சிறிய பணமாக இருந்தாலும் நீங்கள் அதை கொடுத்து நீங்கள் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். கலந்து கொள்ளக்கூடிய உறுப்பினர்களுடைய தொகை மற்றும் விவரங்களை வெளிப்படையாக நம்ம பொதுவாக நமது ராசிபலன் வாயிலாக நம்ம வெளியிட்டு வருகிறோம். ஸோ அனைவருமே கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். வாங்க இன்றைய தினம் புதன்கிழமை நம்ம கடகராசி அன்பர்களுக்கான ராசி பலன்கள் எப்படி அமைதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஆகஸ்ட் மாதம் 14ஆம் தேதி புதன்கிழமை, தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் ஆடி மாதம் 29ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் உளப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார்வர். இன்னைக்கு நமது கடகராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு முதல்ல பார்க்கும்போது, ராசியிலேயே சூரியன் புதன் சேர்க்கையும், 2ஆம் இடத்துல சுக்கிரன், 3ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார்கள். ராசிக்கு 5ஆம் இடத்துல சந்திர பகவான் இருக்கக்கூடிய நல்ல ராசி அதிபதி இருக்கக்கூடிய ஒரு நல்ல யோகமான சூழ்நிலையும் அமைந்துள்ளது நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு கோல்டன் நாளாக இன்னைக்கு அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய காரியங்களில் நீங்கள் எதிர்பார்த்தபடி நல்ல ரிசல்ட் கிடைக்கக்கூடிய நிறைய யோகமான சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்கள் நிறைய முயற்சிகள் செய்யுங்கள், தொடர்ந்து செய்யுங்கள். சின்ன சின்ன தோல்விகள் கண்டு நீங்கள் வருத்தப்பட வேண்டாம். பெரிய ஒரு வெற்றிகரமான சூழ்நிலை உங்களுக்கு அமையக்கூடிய இந்த நேரத்தை நீங்கள் வீணடிக்க கூடாதுங்க. அதனால பிளான் பண்ணுங்க, ஒரு லிஸ்ட்டை போடுங்க, என்னென்ன காரியங்கள் முடிக்கணும், என்னென்ன காரியங்கள் உங்களால் முடிக்கப்படாமல் இருக்குது, தடைப்பட்டு பெண்டிங்காக இருக்கக்கூடிய இழுபறியான காரியங்கள் என அனைத்தையுமே அந்த லிஸ்ட்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய காரியங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் செயல்படுத்தி கொண்டே வந்தீங்க அப்படின்னா இன்னைக்கு தொட்டது தொடங்கக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். உங்களுடைய லைஃப் ஸ்டைலே மாறக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. இருந்தாலும் பட்ஜெட் போட்டு செலவு பண்ணணுங்க. சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் இது. அதனால நீங்கள் கொஞ்சம் சிக்கனமாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய ஆசைகள், சில பிரார்த்தனைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய அதிர்ஷ்டகரமான ஒரு நாள். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் இன்னைக்கு இருக்குங்க. புதிதாக நண்பர்கள் சேர்க்கை ஏற்படலாம். நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். எனவே நட்புறவுகள் மூலமாக உங்களுக்கு அதிகமான நல்ல யோகமான சூழ்நிலை அமைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. சாமர்த்தியமா செயல்படுவீங்க. உத்தியோக பணிகள், வியாபார பணிகள் மட்டுமல்ல, உங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களிலும் சாமர்த்தியமான செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு தேவையான அளவுக்கு சாதகமான சூழலை உங்களால் டியூன் பண்ணி உருவாக்கி கொள்ள முடியும். அந்த மாதிரியான சூப்பரான ஒரு நாள் இன்றைய தினம். உங்களது பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்கு, தாத்தா வழி சொத்து இருக்கு அப்படின்னா அந்த மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வழியாக உங்களுக்கு நிறைய ஆதாயம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும் போது கொஞ்சம் நிதானித்து சிந்தித்து செயல்பட்டால்தான் நல்ல லாபத்தை பெற முடியும். மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். சுபகாரிய நிகழ்ச்சிகள் ஏதாவது கலந்து கொள்ளக்கூடிய இன்விடேஷன் உங்களுக்கு கிடைக்கலாம். ஸோ அதில் கலந்துக்கிட்டு அதன் மூலமாக கலகலப்பாக மன மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைதுங்க. உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க. பொருளாதாரம் நல்ல முன்னேற்றம் பெறும். நல்ல ஒரு தன லாபம் பெறக்கூடிய யோகம் இருந்தாலும் பொருளாதாரம் உயரக்கூடிய நல்ல யோகத்தை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்கு நீங்கள் செலவுகளை பட்ஜெட் போட்டு செலவு பண்ணுறது ரொம்ப முக்கியங்க. ஸோ சிக்கனமாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நெருக்கடி இல்லாத ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக்கொள்ள முடியும். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவில் இன்றைய தினம் வேற லெவலில் ரொமான்ஸ் உணர்வுகளை பெறுவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வலுவாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைதி நண்பர்களே. காதல் வாழ்க்கையில திருமண திட்டங்கள் நீங்கள் இப்போ உருவாக்கி செயல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அதனால காதல் வாழ்க்கை நீண்டகால பந்தத்திற்கான வழிவகையை உருவாக்கி தரக்கூடிய யோகம் இருக்குங்க. இப்போ அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளலாம். காதல் வாழ்க்கையை திருமண வாழ்க்கையாக மாற்றிக்கொள்வதற்கான எண்ணங்கள் எல்லாம் ஈடேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியம்னு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குங்க.
பயணங்கள் கொஞ்சம் உங்களுக்கு கடினமாக அமையலாம். சில பயணங்கள் வந்து மனதில் ப்ரெஷரை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. இருந்தாலும் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும். ஸோ அதனால நீங்கள் சிறப்பாக உங்கள் காரியங்களை முடிக்க முடியும். அன்றாட பணிகள் நீங்கள் செய்யக்கூடிய ரெகுலர் ஒர்க்கள் எல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. கூட்டு வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு உங்கள் கூட்டாளிகள் மூலமாக சின்ன சின்ன தொல்லைகள் வந்து போகலாம். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. நீண்ட நாட்களாக சில பேரை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருந்தீங்கன்னா, அந்த மாதிரி நபர்களை இன்னைக்கு நீங்கள் மீட் பண்ணி மனமகிழ்ச்சி கொள்ளக்கூடிய நல்ல தருணங்களும் வந்து சேருங்க. ஸோ அந்த மாதிரி சந்திப்புகள் உங்களுக்கு அதிகமான ஆனந்தத்தை உருவாக்கி தரக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைய காத்திருக்கிறது. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாம் ஒன்றாக இருக்கும்போது நீங்கள் தான் வந்து ஒரு மையப்புள்ளியாக செயல்படுவீங்க. நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், உங்களுடைய முடிவுகள், அதை பொறுத்து தான் வந்து மற்றவங்க அவங்க வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்பில் இருக்காங்க குடும்பத்தில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஒரு மையப்புள்ளியாக மற்றவர்களுக்கு ஒரு உதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க. இந்த தினம் ட்ராவல் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் திட்டமிட்டு பிளான் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். மற்றபடி இன்றைக்கி அற்புதமான நாள். வெற்றிகள் கை கட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறதுனால நீங்கள் செய்ய வேண்டியது முயற்சிகள். ஸோ நிறைய முயற்சிகள் செய்யுங்க. இன்றைய தினம் ஓய்வு நேரத்தில் சில பிரச்சனைகளுக்கு, முக்கியமான பிரச்சனைகளுக்கு நீங்கள் தீர்வு காண முயற்சிகளை மேற்கொள்ளலாம். அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் உங்களது இல்லற வாழ்க்கை மிகச்சிறப்பாக இருக்கும். ஏன்னா பெற்றோர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவு தருவாங்க. உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் பெற்றோர்களின் ஆதரவு, ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால திருமண வாழ்க்கை மேலும் சிறப்படையதாக அமையக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம். ஸோ சிறந்த ஒரு நாள், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிறைய காரியங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினத்தை என்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா, நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் எல்லோ கலர் வந்து பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 3 வந்து உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது கடகராசி நண்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ, இந்த தினம் நீண்ட நாளாக உங்கள் மனதில் இருக்கக்கூடிய பிரார்த்தனைகளை நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சிகள் அப்படின்றது வேற லெவலில் இருக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. ஆசைகள் நிறைவேறும். உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், உங்களுடைய பர்சனலான இந்த நீட்ஸ் எதுன்னு இருக்கோ அது எல்லாத்தையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றித்துக் கொள்வதனால இன்னைக்கு உங்களுக்கு அதிகமான நிம்மதியும் மன ஆரோக்கியமும் உங்களுக்கு பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. மகிழ்ச்சியான ஒரு நாள். ஆசைகள் நிறைவேறும். சாமர்த்தியமாக செயல்படுங்க. உங்களுக்கு அதன் மூலமாக நல்ல ஒரு சூழ்நிலை உங்களுக்கு மிகச்சிறப்பான வகையில் அமையக்கூடிய யோகத்தை நீங்கள் கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியுங்க. பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த தினம் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா, உங்கள் தாய் வழி சொத்து அல்லது தந்தை வழி சொத்து, பாட்டனார் சொத்து, அந்த மாதிரி சொத்துக்கள் மூலமாக வழி வழியாக வரக்கூடிய அந்த சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அது குறித்த முயற்சிகள் ஏதாவது மேற்கொள்ளணும்னா தாராளமாக இன்னைக்கு நீங்கள் மேற்கொள்ளலாம். உங்களுக்கு சொத்துக்கள் சம்பந்தமாக நல்ல ஒரு ஆதாயத்தை நீங்கள் பெறக்கூடிய ஒரு நாளுங்க. அற்புதமான ஒரு நாள். சில சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தால் கலந்துக்கங்க. சந்தோஷம் இன்னும் அதிகரிக்கும். ஆயில்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு நட்புறவுகள் பெருகக்கூடிய ஒரு நாள்கள். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது. வியாபாரிகள் புதிய முதலீடுகள் செய்யும்போது கொஞ்சம் யோசிச்சு சிந்தித்து செயல்படுங்க. வெற்றிகள் உண்டு. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலில் வரக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் ஒரு லைக் பட்டன் அழுத்தி விட்டுட்டு மேலும் உங்கள் கருத்துக்களை தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் எங்களுக்கு தெரியப்படுத்தலாங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நாங்கள் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ உங்கள் கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. மேலும் இதுவரைக்கும் நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலோட இணைந்திராத புதியவர்கள் இப்பொழுதே நமது சேனலோட இணைந்திருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அழுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமது புதிய ராசி பலன்கள் வீடியோஸ் உங்கள் மொபைல் தேடி தினசரி சுட சுட கிடச்சிக்கிட்டே இருக்குங்க. ஸோ அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் நமது சேனல் க்ரோத்துக்காக ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம் வந்து உருவாக்கி இருக்கிறோங்க. ஸோ அதில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய அன்பர்களுடைய விவரங்களை வந்து நாங்கள் வெளிப்படையாக வெளியிட இருக்கிறோம். ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த ஜிபே நம்பருக்கு நீங்கள் ஃபோன்பே, ஜிபே எதுவாக இருந்தாலும் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சிறிய தொகையை செலுத்தி நமது இந்த ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் கலந்துக்கலாம். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சேனல் க்ரோத்துக்காக, மேலும் நமது அன்பர்களாகி உங்களுக்கெல்லாம் பெஸ்ட்டான நல்ல சர்வீஸை வழங்குவதற்காகவும் நம்ம கொஞ்சம் அப்கிரேட் ஆக வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதுனால உங்களுடைய நிதி சம்பந்தமான உதவிகள் நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராமில் அனைவரும் கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கிறேன். நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் நாளைய தினம் வியாழக்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமைய போகுது அப்படின்ற புதிய வீடியோவில் நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹாவ் அ வண்டர்ஃபுல் வெட்னஸ்டே.